வணக்கம். ஒரு கிராமத்தில் தர்ம சிந்தனையோட கூடிய ஒரு பெரியவர் இருந்தார். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் யாராக இருந்தாலும் ஓடி ஓடி உதவி செய்வார். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவங்களுக்கு மருத்துவ உதவிகள்லாம் செய்வார். பள்ளிக்கு செல்லக்கூடிய ஏழை குழந்தைகளுக்கு சீருடை புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுப்பார். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஏழை இளைஞர்களுக்கு திருமண உதவியெல்லாம் செய்து கொடுப்பார். அந்த ஊர் கோவில்களுக்கு தேவையான திருப்பணி உதவிகள்லாம் செய்வார். அந்த ஊருக்கு தேவையான தண்ணீர் வசதியெல்லாம் செய்து கொடுப்பார். இப்படி மனிதர்கள் மேலே மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களிடத்திலும் கூட அவர் அன்பாக இருப்பார். ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட தர்ம பிரபுவாக இருக்கக்கூடிய அவர் ஒரு நாள் இரவு தூங்கும்போது கனவு காண்றார். அந்த கனவில் ஒரு தேவதை வந்து ஏதோ பட்டியல் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இவர் அந்த தேவதை கிட்ட போய், அம்மா என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா சொல்கிறாங்க, பூமியிலிருந்து இறைவனின் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள்லாம் யார் யார் அப்படின்ற பட்டியலை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பேரை சொல்லி, அம்மா இந்த பட்டியலில் என்னுடைய பேர் இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்குறார். அந்த அம்மா அந்த பட்டியலெல்லாம் புரட்டி பார்த்துட்டு, இதில் உங்களுடைய பெயர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. இவருக்கு வருத்தம். இறைவன் மீது அன்பு வைத்திருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் நம்ம பேர் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த நாளெல்லாம் இவருக்கு மன உளைச்சலோடையே கழியுது. அடுத்த நாள் இரவு தூக்கம் வருது. போய் படுத்து தூங்குறார். அந்த தூக்கத்துலேயும் கனவு வருது. அந்த கனவுலையும் அந்த தேவதை வந்து ஏதோ பட்டியல் எழுதுகிறாங்க. அந்த தேவதை கிட்ட இவர் மறுபடியும் போய் கேட்குறாரு, அம்மா இன்னைக்கு என்ன பட்டியல் எழுதுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த தேவதை சொல்கிறாங்க, இன்னைக்கு இறைவன் யார் யார் மீதெல்லாம் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்ற பட்டியலை எழுதுகிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இதுலையாவது என்னுடைய பெயர் இருக்கா பாருங்கம்மா அப்படின்னு கேட்டார். அவங்க பார்த்துட்டு, இந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு சந்தோஷம். இறைவனை பூமியில் பிறந்த நாம் எல்லாம் புழுவாகி பூச்சாகி ஊர்வனவாகி பரப்பனவாகி விலங்காகி மனிதனாகி வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பிறவியில் நாம் எங்கிருந்து வந்தோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எங்கே போகப் போகின்றோம் என்பதாகிய ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு இந்த பிரபஞ்சத்தை படைத்து நம்மையெல்லாம் படைத்து வாழ வைத்து காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை தேடுவதுதான் மனித ஜென்மாவினுடைய நோக்கம் என்று இருந்தாலும் கூட, இறைவனுக்கு பிடித்ததாகிய இறைவனுக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வதன் மூலமாக இறைவன் நம்மை தேடி வருகிறான் என்பதை இந்த கதை மூலியமாக புரிந்து கொள்கிறோம். நான் படித்ததில் பிடித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி.